ஊழல் நடைபெறுவதை தடுக்கும் நோக்கில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கும் KYC பதிவு செய்யும் நடைமுறையை விரிவுபடுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிதி பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மை கையாள உறுதிப்படுத்தி மோசடிகளை தடுக்கும் வகையில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு KYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கும் KYC பதிவை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் அறிமுகப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய நிதித்துறை செயலாளர் தலைமையில் மத்திய குழு ஒன்றை அமைத்துள்ளது. வணக்கம். இளவெருமை மைவி3 மற்றும் யூடியூப் சொந்தங்களே, KYC ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? KYCனா இப்போ KYCயில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள யாருன்னே தெரியாமல் போயிடும். அதுக்கு தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்பராக எல்லாருமே அவங்க ஐடென்டிட்டியை கொடுத்து ப்ராப்பராக உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மஸ்ட்டாக எல்லாருமே பண்ணோம். ஒரு பெரிய நிறுவனமாக ஆகிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம். இதில் ஒரு அங்கீகாரமும் உண்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைவி3 ஆட்ஸ் போகிற ஸ்பீடுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாதுன்ட்டு தான் இது முன்னுக்கூட்டியே அவங்க அட்வான்ஸாக செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பே டைம் இப்போ க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க KYCக்கு ஒத்து வரல, அதனால தான் க்ளோஸ் ஆக போகுது. இப்போ நம்ம கம்பெனி எந்த இதுக்கும் இடம் கொடுக்காம அடித்து தப்சம் பண்ணிட்டு மேலே வந்துட்டுருக்கு. அப்போது ஒரு 2 மாதம் அவங்க டைம் கேட்டுருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட், நம்மளுக்கு அதில் என்ன பெனிஃபிட்டு, கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்டு? இப்போ அவங்க கம்பெனிலேருந்து நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஆயிரங்கள், லட்சங்கள், இப்படி எல்லாருக்குமே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அப்போது எந்த பணம் யாருக்கு போய் சேருது, XRY யாருக்குமே தெரியாது. அப்போது இது ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் வேணும். அப்போ அக்கௌண்ட் வேணும்னா நம்மளோட ஐடென்டிட்டி அங்கே வேணும். அதுக்காக தான் நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, வேறு ஃபோட்டோஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஆதார் நம்பர் அடித்தாலே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். பேன் நம்பர் அடித்தாலே நம்ம ஏற்கனவே TDS என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை சப்மிட் ஆகிடும். நம்ம எங்கெங்கே லோன் எல்லாமே வந்துடும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்மளோட பெனிஃபிட் என்ன, இதோட இது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் 2 சிம் இருக்கும், 2 ஐடி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ பேன் கார்டும் ஆதார் கார்டும் மஸ்ட்டுன்னும் போது என்ன பண்ண முடியும், ஒரு ஐடி தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ப்ராப்பராக கரெக்டாக இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு நம்பிக்கைக்கு தரமான ஒரு கம்பெனியாக நம்ம கம்பெனி உருவாகுது. இப்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கேமு, ஃபேக் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இனிமேல் அப்படி யாருமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மூவ் ஆகும். ஏற்கனவே சார் இன்கம் டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தாலும் இப்போ இந்த பணம் இப்போது எனக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ரமேஷ் அவங்களுக்கு 30,000 மாதம் கொடுக்குறோம் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் ஆகி அதை என்னோடய ஐடியோடு அங்கே போயிடும். எங்கே போவோம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போயிடும். அப்போது எனக்கு என்னடா, அப்போது நான் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போது நம்ம என் பேரை கொடுக்குறாங்க, அதுமாரி யார் XRYZ இன்னாருக்கு இவ்வளோலாம் போகுது அப்படின்றது கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க கணக்கு காட்ட முடியும். கரெக்டான கணக்கு காட்டும் போது அப்போது நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு, அப்போ என் பேங்க் ட்ரான்சாக்ஷன் வருது இல்லை, அப்போது நான் கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 480 ரூபா ஸ்கீம்னு வைங்களேன். 480 ரூபாவில் டூர் வாலண்ட்டில் உங்களுக்கு ஒரு 10% பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அது போக 432 ரூபா உங்கள் இதுக்கு வரும், உங்கள் வால்ட்டில். இந்த வால்ட்டில் சேர்கிற பணத்தை 35 டேஸுக்கு ஒரு நாள் நீங்கள் வித்ட்ரா கொடுப்பீங்க. அப்போது இயர்லி பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு 10 or 11 பேமெண்ட் நீங்கள் வாங்குவீங்க. மோஸ்ட்லி 10 பேமெண்ட் தான் வரும் ஒரு இயருக்கு. கால்குலேட் பண்ணி பாருங்கள், 35 டேஸு. அப்போது அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த TDS உங்களுக்கு வித்ட்ரா நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா சம் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பேங்க் வித்ட்ராவில் வரும். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா 10% போக உங்களுக்கு அமௌண்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். இதுதான் TDSன்றது. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இதுக்கு முறையாக கணக்கு காட்டுறோம். அப்போது நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம TDSல கொடுக்குறோம். அப்போது எனக்கு எதுலேருந்து வருமானம், மைவி3லேருந்து என் சம் வருமானம் இது ஒரு வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ வருது. விவசாயத்துலேருந்து இவ்வளோ வருது. ஏற்கனவே நான் TDS கட்டிகிட்டு இருக்கேன், விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் அதுலேருந்து கண்டினியூவாக இப்போ விவசாயம் பண்ணும்போது கூட நான் TDS இன்னும் கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது நம்மளுக்கு யாருமே நம்மளை குறை சொல்கிறதுக்கோ கேள்வி கேட்குறதுக்கோ எதுக்குமே இடம் இல்லை. நம்ம ப்ராப்பராக இருந்தாலும் எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. யாரும் கேள்வி கேட்குறதுக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இது நம்பர் 1. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் பயப்படுறீங்க. தயவுசெய்து பயப்படாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பராக இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா நீங்கள் அந்த வருமானத்தை காட்டிட்டு இது பண்ணுறீங்க. அந்த 10% பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, அது நம்மளுக்கு வரும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான கணக்கு காட்டணும். அதுலேயும் நம்மளுக்கு சம் அமௌண்ட் வரதான் செய்யும் நம்ம கவர்மெண்ட்லேருந்து. இதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ 10% பிடிக்கிறாங்க, அது என்னன்னு தெரிலன்றீங்க.
வித்ரா எங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ தான் வருதுன்றீங்க. அந்த 10% வந்து டிடிஎஸ். அந்த டிடிஎஸ்க்கு வந்து அவங்க என்ன ரமேஷ் அவங்களுக்குன்ட்டு நம்ம அட்ரஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நம்ம போஸ்டலில் நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதை வச்சு டிடிஎஸ்ல வந்து ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறோம். சரிங்களா? நாளைக்கு ஒரு லோன் போடணும்னா கூட இந்த டிடிஎஸ் தான் கேட்பாங்க. பேங்க்ல ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது நம்ம டிடிஎஸ் கொண்டு கொடுத்து நம்ம லோன் கூட வாங்கிக்கலாம். கார் லோன், வீட்டு லோன் எதுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு நிரந்தர வருமானம் நம்ம கம்பெனி கொடுக்குது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிறப்பாக நம்ம கம்பெனி புது பொலிவுடன் அப்படியே பிரகாசம் அப்படியே கடல்ல இருந்து காலையில் அப்படியே இந்த சூரியன் எழும்பி வரும் பாருங்க, அது மாதிரி வரும். அதனால யாரும் பதற வேண்டாம். நம்ம எம்டி சார் ஒன்றும் பண்ணுறாங்கன்னா அது நம்மளோட நன்மையை கருதியே தான் இருக்கும் ஒழிஞ்சு வேற எதுவுமே இருக்காது. யாருமே எந்த இதுவும் பயப்பட வேண்டாம். கேசியோட இது வந்து எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க அதில் படித்து நல்ல விவரமாக உள்ளவங்க நிறைய சொல்லுவாங்க. இது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு விஷயம், ஒரு எப்படி சாருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இது ப்ராப்பராக முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல, பட்டு சொல்லணும்னு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது இல்லைன்னும் போது 2 ஐடி போட்டிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ஐடி கண்டிப்பாக கேன்சல் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ஒரு ஐடி தான் அப்செட் பண்ண முடியும். ஏன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு உள்ளே வந்துட்டாலே ஒரு ஐடிக்கு மேலே யாரும் யூஸ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க ஒரு ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் தான் பண்ண முடியும் ஒழிஞ்சு நம்ம இதில் வந்துங்கன்னா டீஆக்டிவேஷன்ற ஒரு காலம் இல்லாமல் இருக்குது. அதை பண்ணிட்டீங்கன்னா அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க வெளில போயிடலாம். அந்த மொபைல் நம்பர் அவங்க வேண்டான்னு திருப்பி விற்றாலும் அடுத்தவங்க கிட்ட போனதுன்னா அந்த மொபைல் நம்பர் அவங்க ப்ராப்பராக உள்ளவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு வசமாக இருக்கும். இல்லாட்டி அந்த நம்பர் நம்ம அந்த மொபைல் நம்பர் இதிலே இருக்கும், பட் யார் ஐடி யார் என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதனால் அது ஒரு இது வராது. டீஆக்டிவேஷன் ஆப்ஷன் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு ஐடி போடுறோன்னு வைங்களேன். இப்போது நானே ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி போடுறேன். அவங்க மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க நேமு, அவங்களுக்கு என்ன யூசர் நேம் பிடிக்குது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம செய்யும் போது அப்போது அவங்களுக்கும் ஓடிபி ஒன்று வரணும். இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு போடுறேன்னா அவங்களுக்கு ஒரு ஓடிபி வந்ததுன்னா அந்த மொபைல் ரைட்டு சார் இருந்தாங்க இதுதான் உங்கள் ஓடிபின்னு சொல்லும்போது நான் ஏற்றுறதுக்கு, அப்போ நான் அக்கௌண்ட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேணாலும், யார் ஐடி வேணாலும், யாரோட நம்பர் வேணாலும் போடலான்ற மாதிரி இருக்குது. அப்படி போடுறது இந்த கேஒய்சி வந்ததுக்கப்புறம் அது வேஸ்ட்டுன்றேன். அந்த ஐடி அப்படியே இருக்கும், ஆப்ரேட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா, அதாவது ஒரு ஐடி புதுசாக ஒன்று போடுறோன்னா அந்த ஐடிக்காரங்க எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வர மாதிரி தயவு செய்து அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ப்ராப்பராகவும் இருக்கும். யார் வேணாலும் யாரும் போடணுன்றது வராது. அவங்க பர்மிஷனோட அவங்க உள்ளார இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு அவருக்கு நான் ஐடி போட்டேன், அவருக்கு கீழே அவர் பொண்டாட்டி ஐடி போடும்போது அவர் பொண்டாட்டி ஐடியே யாரும் லாக் பண்ணிட்டாங்க. அவர் யார் அவங்களுக்கே தெரியல, அது மைவி தெரியல, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. பட் அவங்க நம்பரை வந்து நம்ம போட முடியல. ஹஸ்பண்டுக்கு கீழே அவங்க ஒய்ஃப் போடுறதுதான் முறை. அப்போ தான் அவங்களுக்குள்ள பெனிஃபிட் அவங்களுக்கு வரும். ஆனால் அது பண்ண முடியல. நீங்கள் தயவுசெய்து இந்த ஓடிபி சிஸ்டத்தை ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். சாரோட வேலை மந்திரம் மாதிரி வாழ வைத்து வாழும். கண்டிப்பாக எல்லாருமே வாழணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்ம சாரோட கான்செப்ட். எல்லாருமே நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 2 மாதம் கொஞ்சம் எல்லாருமே இது பண்ணுங்க. அப்புறம் ஒரு இது என்னன்னா, எந்த அறிவுக்கும், அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா திடீர் திப்புன்னு ஒவ்வொன்றும் ஸ்டாப் பண்ணுறீங்க. இது ஏற்கனவே இஷ்யூ நிறைய போயிட்டு இருக்கு. எனக்கு மனசில் பட்டது சொல்கிறேன். இது நிறைய பேரோட கருத்து, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஒரு அப்டேட் பண்ணாலுமே நம்ம சொல்றது இல்லை சார். நீங்கள் வந்து சொல்ல முடியாட்டினாலும் கீழே 1000 லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. யாராவது ஒருதாங்க அந்த காலையில் மார்னிங் வீடியோவில் பார்த்தாலே போதும், நாங்கள் இதாகிடும். ஒரு 2 or 3 days முன்னாடி சொன்னால் கூட ஒரு தெம்பும் தைரியமாக அப்படியே நெஞ்சை நிமிர்ந்துட்டு நிற்போம். இப்போ பூனி புருக வேண்டிய சூழ்நிலை. இப்போ பாருங்கள், அவங்க வந்து பேசுகிற லெவலுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாமேன்றேன். நீங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடியே ஒரு தயவுசெய்து ஒரு இது சொல்லிடுங்க. நாளைக்கு இந்த நம்ம ஆப் வந்து ஒர்க் நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி அப்டேட் வந்து இருக்கிறதுனால நீங்கள் இத்தனை மணிக்குள்ள உங்கள் நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா முன்னறிவிப்பு வேணுன்றேன். அவ்வளோதான். ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இதுதான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட். இது வந்து யார்கிட்ட நான் சொல்கிறது சொன்னாலும் உங்கள்கிட்ட வந்து சேருமா என்னன்றது தெரியல. இப்போது இது மூலியமாவது உங்களுக்காக தெரியும் நான் நம்புகிறேன். சொல்லணும்னு தோணுச்சு சார். தயவுசெய்து தப்பாக தான் மன்னிச்சிங்க. ஏன்னா சிறு சிறு விஷயங்கள் வந்து நாளைக்கு பெருசாகிடக்கூடாது சார். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் நம்ம மைவி 3 ஆட்ஸ். இதை வச்சு பல 1000 குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்கீங்க, பல லட்சங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே என்றைக்குமே இந்த சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக உங்க கூட பயணிச்சு வரணும்னு என்னோட ஆசை சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.